அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு புனிதமான பயணம். அந்த பயணத்தில் நாம் தங்கியிருக்கும் கூடாரம் நம்முடைய இல்லமும் நம்முடைய உள்ளமுமே ஆகும். ஒரு வீட்டில் செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் அங்கே தீமை குடிகொண்டிருந்தால் அந்த வீடு ஒருபோதும் ஆசீர்வாதமான இடமாக மாறாது. இன்றைய இறைவார்த்தை நமக்கு விடுக்கும் அழைப்பு மிகவும் தெளிவானது. உம் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். நம்முடைய உழைப்பில் நேர்மையின்மை என்ற கரை இருக்குமானால், நம்முடைய சொல்லில் பொய்மை என்ற அழுக்கு இருக்குமானால் அவற்றை இப்போதே கழுவி எரிய வேண்டும். ஏனெனில் அசுத்தமான கைகளால் இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பற்றி பிடிக்க முடியாது. புனித சூசையப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் நாசரேத்து திரு குடும்பத்தின் அந்த புனிதமான கூடாரத்தை நினைத்து பார்ப்போம். புனித சூசையப்பர் தன் உழைப்பை அரும்பெரும் தவம் போல செய்தார். அவருடைய கைகளில் கடின உழைப்பின் தழும்பு இருந்ததே தவிர அந்நியாயத்தின் கரை ஒருபோதும் இருந்ததில்லை. அதனால்தான் அந்த எளிய கூடாரத்தில் உலகத்தை இரட்சிக்க வந்த பாலகன் இயேசு பாதுகாப்பாக குடிகொண்டார். தவ காலத்தின் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வை ஒரு முறை சுய சோதனை செய்வோம். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோபு 11ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவார்த்தை. உம் கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். ஜெபிப்போம். தூய்மையின் உறைவிடமான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் புனித நாளில் எமது வாழ்வை உமது ஒளியில் ஆராய்ந்து பார்க்கிறோம். எமது கைகளில் படிந்திருக்கும் அநீதியான கரைகளையும் எமது உள்ளத்தில் மறைந்திருக்கும் தீய எண்ணங்களையும் உமது இரக்கத்தால் கழுவி துடைத்தருளும். உம் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும் என்ற வார்த்தையின்படி எமது இல்லங்களுக்குள் நுழைய துடிக்கும் பொறாமை, கோபம் மற்றும் நேர்மையற்ற செயல்களை உமது வல்லமையால் தடுத்து நிறுத்தும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது உழைப்பு நேர்மையானதாகவும் எமது குடும்ப வாழ்க்கை புனிதமானதாகவும் மாற அருள் புரியும். ஜெபமாலை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டையும் கனிவுடன் ஏற்று எமது கூடாரத்தை உமது தூய ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பியருளும். நாங்கள் புனிதமான கைகளை உயர்த்தி உம்மை தொழும் வரத்தை எமக்கு தந்தருளும். ஆமீன்.